சந்திரிகா, கட்டுநாயக்க விமான நிலையத்திலே தற்போது இங்கு ஒரு சீரான வானிலை நிலவுகிறது, அப்படித்தானே? இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய ஏனைய பகுதிகளிலே எப்படியான ஒரு வானிலை நிலவுகிறது என்பதை காலை வேளையிலேயே உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம். இப்போது நாட்டின் ஏனைய பகுதிகளில் நிலவுகின்ற வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வானிலை அதிகாரி சாலிஹினோடு நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் சாலிஹின். வணக்கம். இன்று நாடு முழுவதிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு மிகவும் கூடுதலாக காணப்படுகின்றது. ஆனால் இது நாளைய தினம் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய, சப்ரகமுக, மேற்கு, தென் மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது உருவாகும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை தொடக்கம் பொத்தியில் ஹம்பாந்தோட்டை ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் சில இடங்களில் சிறிதளவு, அத்துடன் மாலை வேளைகளில் மேற்கு கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். ஆமா, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய வெளிநாட்டு தகவல்கள் தொடர்பில் எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலே நாங்கள் இருந்து எங்களுடைய செய்தி ஒளிபரப்பினை நேரடியாக வழங்குகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இப்பொழுது உலகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக காணாமல் போன மலேசிய விமானம் தொடர்பான தகவல்கள் இருக்கிறது. சந்திரிகா,